ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தங்கம் சேர ஒரு அற்புதமான நாள் அப்படின்ற ஒரு டைட்டில் தான் இன்றைக்கி நான் கொடுத்துருக்கேன். இது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விஷயமும் எனக்கு கிடைத்த பலன்களை மட்டுமே அடிப்படையாக வச்சு தான் நான் உங்களோட வீடியோ பதிவு மூலியமாக உங்கள்கிட்ட நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஒரு முக்கியமான ஒருத்தவங்க தான் சொன்ன தகவல் இது. அதன் மூலமாக செஞ்ச ஒரு சின்ன பரிகாரம்னு கூட இது சொல்லக்கூடாது. சின்ன ஒரு முயற்சி, அந்த முயற்சியில் எனக்கு வெற்றி கிடைச்சிச்சு. அதனால தான் இந்த விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த நாள் வர்றது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொஞ்சம் டிலே ஆகிருக்கு. அதாவது வருகின்ற 15ஆம் தேதி ஆங்கில தேதிக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி அஸ்வினி நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வருது. வருடத்திற்கு ஒரு முறை அல்லது 2 அல்லது 3 முறை இதுக்குள்ளே தான் வரும். இந்த நாளில் நீங்கள் தங்கம் சேர்க்கறதுக்கு உண்டான முயற்சி செய்யலாம். அல்லது இருக்கப்பட்டவங்க, அதாவது வசதி இருக்கிறவங்க, நீங்கள் 1 கிராம் தங்கம்னாவது இந்த நாட்களில் வாங்கி நீங்கள் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தங்க நகை சேரும். சரி, உங்களுக்கு எவ்வளோ சேர்ந்துருக்கு அப்படின்ற கொஸ்டினை விட என்கிட்ட எதுவுமே இல்லை, அதுதான் உண்மை. எப்படி நீங்கள் இந்த தகவலை சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதோட முயற்சினால் என்னால் வாங்க முடிஞ்சிச்சு. அதைத்தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்கிட்ட 1 கிராம் தங்கம் கூட ஃபஸ்ட்டு இருந்தது கிடையாது. இந்த நாளில் தான் நான் அந்த ஜாதிக்காய் பரிகாரம்ன்றதை ஆரம்பித்தேன். 3 ஜாதிக்காயில் சின்னதாக ஒரு 100 மில்லி 500 ரூபா தான் நான் வாங்கும்போது, 500 அல்லது ஒரு 600 ரூபா தான். அதை வாங்கி அந்த ஜாதிக்காய் முடித்தேன். நான் வீட்டுக்குள்ளே, அதாவது பீரோவில் நான் வச்சேன். அதன் மூலியமாக என்னால் கொஞ்சம் தங்க நகை வாங்க முடிந்தது. இன்றைய அந்த வியாழக்கிழமையும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரணும். அந்த நாளில் வர்ற குரு ஹோரையில் நீங்கள் இந்த ஒரு சின்ன முயற்சியை செஞ்சு பாருங்கள். தங்கம் இல்லாதவங்க இந்த ஜாதிக்காயும் 100 மில்லி தங்கமும் வாங்கி செய்யுங்க. வசதி இருக்கிறவங்க தங்க நகை வாங்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வருடத்துக்குள்ளன்றதை விட மேலும் மேலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தங்க நகை சேர்றத நீங்கள் கண்கூட நீங்கள் பார்ப்பீங்க. இது என்னோட ஒரு முயற்சியில் எனக்கு முதலாக தங்க நகை சேர்க்கறதுக்குன்னு நான் செஞ்ச முயற்சியில் எனக்கு கிடைத்த வெற்றி தான். டைமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2. ஏன்னா அதுக்கு மேலே உங்களுக்கு அந்த டைமிங் முடிஞ்சிடும். மதியம் 3:30 மணி வரைக்கும் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்குது. இந்த அஸ்வினி நட்சத்திரமும் வியாழக்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் குலதெய்வ கோயில் பக்கத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போகலாம். அப்படி இல்லாட்டினா உங்களோட இஷ்ட தெய்வமாக நீங்கள் எந்த கோவிலுக்கு போவீங்களோ, அடிக்கடி போவீங்களோ, அந்த கோயிலுக்கு நீங்கள் போய் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேட்டது கிடைக்கும், நினைத்தது நடக்கும். இது ஒரு ரகசியமான ஒரு வழிபாடு. இதுவும் எனக்கு அவர்கள் சொன்ன ஒரு விஷயந்தான். இந்த ஒரு சில விஷயத்தை நான் ஃபாலோ பண்ணுறதை உங்களோட அப்பப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இந்த ஒரு குறிப்பிட்ட நாளை நீங்கள் தயவு செஞ்சு யாருமே தவற விட்டுறாதீங்க. அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பாய்.